ஊர் ஊடாடி பிச்சை எடுத்து ஊரையே ரெண்டாக்குனானா ஒருத்தன். ஒரே வருஷத்துல பிஜேபி அடிச்ச கொள்ள 3157 கோடி ரூபாய். மெட்ரோ பாலங்கள் இடிச்சு விழுந்து உயிர் போகுது, ஆனா கரெக்டா பாஜகவுக்கு கமிஷன் போகுது. குஜராத்ல ப்ளீச்சிங் பவுடர் கலந்த பாலை வித்து மக்களோட உயிருக்கு விலை வச்சு நிதி திரட்டுதா பிஜேபி. ஒரு பக்கம் இடி ரைடு, அடுத்த சில நாட்கள்லயே பிஜேபிக்கு நிதி கொடுக்குது அந்த கம்பெனி. ரயில்வே நிதி தமிழ்நாட்டுக்கு வெறும் 8 கோடி, ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு 9000 கோடி. இந்த செய்திகள் கொடுத்து அந்த வீடியோ முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை ஊர் ஊடாடி பிச்சை எடுத்து ஊரையே கெடுத்தானா ஒருத்தன் அப்படின்ற கதையா தான் போயிட்டு இருக்குது நம்ம பிஜேபியோட கதை. பிச்சைக்கார பாத்திரத்துல கூட ஓட்டை இருக்கலாம், ஆனா நம்ம பிஜேபி வசூல் பண்ற எலக்டோரல் ட்ரஸ்ட் பாத்திரத்துல ஓட்டையே இல்ல. ஏன்னா ஒரு பக்கம் வெளியே வரும் மிரட்டல், இன்னொரு பக்கம் வெளியே வரும் வசூல். பிஜேபியோட இந்த மெகா வசூலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மரணங்கள் குறித்தும் மக்களுடைய உயிருக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் குறித்து தான் நம்ம இதுல பார்க்க வேண்டியதா இருக்குது. வாயில வட சொல்ற கணக்கா ஊழல் ஒழிப்ப வெறும் வாயால பேசிக்கிட்டு பையில மட்டுமே 3000 கோடி ரூபாய் கான்ட்ராக்டர்ல கிட்டத்தட்ட 40 முதல் 60% கமிஷனை வாங்கி குவிக்கிறதா பாஜகவோட ரியல் மாடல் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஊழல் ஒழிக்க வந்த உத்தமனுங்க என்ன பண்ணி கிழிச்சிருக்கானுங்கன்னா, சவுக்கிதார்னு சொல்லிக்கிட்டு கல்லாப்பேட்டி சாவியை திருடி மாட்டினதுக்கு அப்புறமேட்டு இது கட்சி நிதி அப்படின்னு ரீல் விட ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஒரு லோக்பால் கதையை சொல்லி அன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணா ஹசாரின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் லோக்பால் மசோதாவை வச்சுட்டு கதை விட்டுட்டு பெரிய அலப்பறையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களா. தமிழ்நாட்டுல இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜயில இருந்து அன்னைக்கு இருந்த பல நடுநிலைவாதிகள் பாத்தீங்கன்னாக்கா அவருடைய அந்த உன்னதமான தியாக போராட்டமான இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படிப்பட்ட அந்த கோஷ்டி எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு பாஜகவுடைய இந்த எலக்டோரல் ட்ரஸ்ட் ஏற்கனவே எலக்டோரல் பாண்டு மூலமா ஏகப்பட்ட தில்லுமுள்ளு செஞ்சு கட்சிக்கு நிதியை சேர்த்தாங்கன்னா, இப்ப இந்த எலக்ட்ரோரல் ட்ரஸ்ட் மூலியமா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பகல் கொள்ளை அடிக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா சிஸ்டமேட்டிக்கா ஊழலை பண்றாங்க. இடியையும் ஐடியையும் சிபிஐ வைத்து மிரட்டி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள்ல இருந்து எல்லாத்தையும் நிதியை வசூல் பண்ணி வாங்கி கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு மேல குவிச்சு வச்சிருக்காங்க. ஆனா இப்ப இந்த எந்த ஒரு கேரக்டருமே இந்த அண்ணா ஹசாரே ஆகட்டும் பாபா ராம்தேவ் ஆகட்டும் எல்லாருமே வாய மூடி இருக்கிறதோட இந்த பாபா ராம்தேவ் போன்றவர்கள் பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுடைய சில பண முறைகேடுகளுக்கு பாத்தீங்கன்னாக்கா மையமாக இருந்து சென்ட்ரலைஸ்டா இருந்து பெருமளவுல உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் இருக்கு. பிஜேபியோட பேங்க் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப 10,000 கோடி ரூபாய்க்கு மேல இருக்குது. அதுலயும் குறிப்பா 2024-2025 காலத்துல மட்டும் எலக்டோரல் ட்ரஸ்ட் மூலியமா 3157 கோடி ரூபாய் போயிருக்குது. இதுல கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னாக்கா பிஜேபிக்கே போயிருக்குது. அதுலயும் குறிப்பா டாடா போன்ற பெரிய நிறுவனங்களை 700 கோடி ரூபாய் வரைக்கும் பிஜேபிக்கு இந்த எலக்ட்ரோல் ட்ரஸ்ட் மூலியமா ஃபண்ட கொடுத்திருக்காங்க. அப்படின்னாக்கா ஃபண்ட கொடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பா ரத்தன் டாடா அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு இதெல்லாம் நடக்குது அப்படின்றத இங்க மிகப்பெரிய சந்தேகமா இருக்குது. பிஜேபி இப்படி நிதிகளை வாரி குவிக்கிறதுக்கு சிம்பிள் லாஜிக் தான் ஃபாலோ பண்றாங்க. அது என்னன்னாக்கா ஒரு கம்பெனிக்கு ஐடி ரேட்டை விடுவாங்க, அதுக்கு அப்புறமேட்டு இடி போகும், அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்கும். உடனே அந்த கம்பெனி அதானியோட கைக்கு மாறும். இல்ல பிஜேபிக்கு பாத்தீங்கன்னாக்கா பிஜேபிக்கு இந்த எலக்ட்ரோரல் பாண்ட் இருந்தப்போ எலக்ட்ரோரல் பாண்ட் மூலியமா கொடுத்தாங்க. இப்ப பழையபடி எலக்ட்ரோரல் ட்ரஸ்ட் மூலியமா ஃபண்ட கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அரசு இயந்திரங்களை வைத்து நிறுவனங்களை மிரட்டி கட்சிக்கு நிதியை சேர்த்துறதுக்கு பேரு நன்கொடையா இல்ல ஊழலம் சிஸ்டமேட்டிக்கா சட்டபூர்வமாக்கி அதை லாஜிக்கா பண்ணக்கூடிய இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணக்கூடிய பிஜேபி தான் நாங்க யோகியன்னு சொல்லிட்டு தாரக மந்திரமா சொல்லிட்டு இருக்கானுங்க. டெல்லியில ரோட சரியா பராமரிக்காம குழியில விழுந்து ஒருத்தர் சாகுறாரு. மகாராஷ்டிரால மெட்ரோ பாலத்துடைய ஸ்லாப் விழுந்து கார் நசுக்கி அங்க உயிர் போகுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னாக்கா இந்த பிஜேபியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல 40-60% வரைக்கும் கமிஷனை சம்பந்தப்பட்ட கட்டுமான நிறுவனங்கள்கிட்ட சரி அந்தந்த டெண்டர் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ட்ட 40-60% பாத்தீங்கன்னா கமிஷனே வாங்கிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா இது முழுக்க பிஜேபியை சார்ந்த அமைச்சர்கள் அந்தந்த மாநில அமைச்சர்கள் எல்லாத்துக்குமே போகுது. அப்படின்றதுனால மீதி இருக்க காசுல அவங்க எதை வச்சுதான் கட்டுவாங்க? இந்த மாதிரி தரமற்ற பொருட்களை வச்சுதானே கட்ட வேண்டியது
வேண்டி இருக்கும். அதனாலதான் ஆதித்ய தாக்கரே வந்துட்டு இத ஜங்கிள் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே போட்டு உடைச்சாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்துட்டு குஜராத்ல இருக்கக்கூடிய அமுல் மற்றும் மதர் டைரி, கண்ட்ரி டிலைட் போன்ற நிறுவனங்கள் தயார் செய்யக்கூடிய பால் மற்றும் பால் பொருட்கள்ல கலப்படங்கள் அதிகமா இருக்குது. குறிப்பாக ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தயாரிக்கிறாங்க அப்படின்ற விமர்சனம் எல்லாம் எழுந்திருக்குது. அப்படிங்குள்ள இதையெல்லாம் சாப்பிடுற குழந்தைகளுடைய ஆரோக்கியம் என்னவாகும் அப்படின்றத மிகப்பெரிய கேள்விக்குறி. அதாவது இப்படி ப்ளீச்சிங் போன்ற பொருட்களை வந்துட்டு கலப்படம் பண்ணி விற்கக்கூடிய பொருட்களை மக்களை கட்டாயப்படுத்தி வாங்கவும் வைக்கிறாங்க. கம்பெனிகள்கிட்ட காசு வாங்கிட்டு இருக்கக்கூடிய பிஜேபிக்கு மக்களோட உயிர் என்ன முக்கியமாவா இருக்க போகுது? அதே சமயத்து தமிழ்நாடு பாத்தீங்கன்னாக்கா 41,000 கோடி ரூபாய் நஷ்டத்துல வந்து பட்ஜெட் போடுது. ஆனா உத்தரப்பிரதேசம் 61,000 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு சர்பிளஸ் ஃபண்ட் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்க சங்கிகள்லாம் மார்த்தட்டிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு பற்றாக்குறை நிதியை போட்டாலும் அந்த பட்ஜெட் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய மக்கள் மீதான முதலீடா இருக்குது. ஆனா அது மட்டும் இல்லாம ஒன்றிய அரசியல இருந்து வரக்கூடிய நிதியும் பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்குன்னு எந்த ஒரு நிதி பகிர்வுலையும் எந்த ஒரு சமத்துவத்தையும் கொடுக்கறது கிடையாது. முழுக்க முழுக்க தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களுடைய வரிப்பணத்தை எடுத்து பாஜக ஆளக்கூடிய வட மாநிலங்களுக்கு வாரி கொடுக்கறாங்க. தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களுக்கு, குறிப்பாக பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு கில்லு கூட கொடுப்பதற்கு இவங்க தயங்குறாங்க. இதுல முக்கியமான விஷயம், தமிழ்நாடு பட்ஜெட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ஏற்கனவே சொன்னது போல மக்கள் மீது முதலீடு பண்றது, மக்கள் நலன் சார்ந்த மக்கள் நல திட்டங்கள்ல வந்துட்டு முதலீடு செய்யுது. அதை வந்துட்டு வருமானத்தை வந்து ஈட்டுறாங்க. ஆனா உத்தரப்பிரதேச அரசு என்ன பண்ணுது? மக்களுடைய ஆரோக்கியத்துக்கோ கல்விக்கோ எந்த ஒரு விஷயமும் செய்யாம முழுக்க முழுக்க கோயில்களுக்கு, சாமியார்களுக்கும், ஆண்டி பயல்களுக்கும், கோமணத்தை சுத்தி திரியறவனுக்கும், நிர்வாணமா சுத்தி திரியறவங்களுக்கும் வந்துட்டு ஃபண்டை வந்து தூக்கி கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு உபரி நிதி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் சீன போறானுங்க சங்கி முண்டங்க. அதுவும் குறிப்பா ரயில்வே பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு 8 கோடி கொடுத்துட்டு உத்தரப்பிரதேசம் போன்ற பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் 9,000 கோடி ரூபாய் கொடுக்கிற நல்ல மனசு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தான் இருக்குது. இந்த ஊழலை ஒழிக்க வந்த அப்படின்னு சொன்னவனுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா கடைசிட்டு ஒரு ஊழல் சாம்ராஜ்யத்தை தான் இங்க கட்டமைச்சிருக்கிறாங்க. திருடன் கையில சாவியை கொடுத்தாக்கா அவன் பீரோவை மட்டும் இல்ல வீட்டையே வித்துட்டு போவான் அப்படின்றதுக்கு சரியான உதாரணமா தான் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய ஆட்சி வந்துட்டு இருக்குன்னே சொல்ல இந்த 12 ஆண்டுகள் ஆட்சி. ஆகவே பிஜேபி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஊழலை தெளிவாகவே இந்த சிஸ்டமேட்டிக்கா பண்ணிட்டு இருக்கு அப்படிங்குள்ள வந்துட்டு இதை சரியாக வந்துட்டு வேறு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோட குரல்களையும் வந்துட்டு அமுக்கிறதுக்கு, அவர்களுடைய பதவிகளை காலி பண்றதுக்கான எல்லா வேலையும் தொடர்ந்து வந்துட்டு பிஜேபி வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்குள்ள என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.